நேற்று நம்ம எடுத்த ட்ரேடை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று எடுத்த ட்ரேடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக 5 minute ஸ்ட்ரக்சர் இங்கே பிரேக் ஆகிருக்கு. சரி, ஆமாம், இந்த 5 minute ஸ்ட்ரக்சர் இங்கே பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆனாதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த இடத்துல பிரேக் ஆகிருச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருச்சு. பிரேக் ஆன உடனே இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு, பார்க்க தெரியும். பிரேக் ஆனோன்னா திருப்பி ரீடெஸ்ட் வந்து திருப்பியும் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பியூஎஸ் கிடைச்சிருச்சு. பியூஎஸ் கிடைச்ச உடனே நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கிடைச்சிருக்கு. இதோட லோ இதான். இந்த பியூஎஸ் கிடைச்ச லோ வந்து இங்க இருந்தா போர்ட்ஸ் கிடைச்சி இது உடஞ்சிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருச்சு, ஓபி கிடைச்சிருச்சு. நான் ஏன் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹை தெரியுதா, இதை அக்ரெசிவா மார்க்கெட் வயலேட் பண்ணி ஆப்போசிட் சைட்ல க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ லிக்விடிட்டி இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்டோட ஒரு லிக்விடிட்டி இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம இங்க இருந்தா செல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ட்ரேட் போட்டேன். 1:1 தான் வந்துச்சு. நம்மளோட டார்கெட் எப்பயுமே 1:2. ஸோ 1:1 தான் நான் க்ளோஸ் பண்ணல, நேரா போய் என்னோட எஸ்எல் அடிச்சிருச்சு. இதான் நேற்று எடுத்த ட்ரேடு. நம்ம எப்பயுமே 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்கும். ஸோ அதனால இன்னொரு ட்ரேட் நான் எடுக்கல. மேபி இந்த இடத்துல எடுத்திருந்தா அது டிபி ஹிட் ஆயிருக்கும், பட் நான் எடுக்கல. இந்த ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டா போக வேணாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு ட்ரேடோட நிப்பாட்டிட்டேன். பார்ப்போம் இன்னைக்கு என்ன ட்ரேட் கிடைக்குதுன்னு பார்ப்போம்.